இந்த கொஸ்டின்ல ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் டீகம்போசிஷன் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க அட் 10 டிகிரி செல்சியஸ். ஸோ இதை K1 இதை T1 வச்சுக்கலாம். அதே மாதிரி K2 வேல்யூ கொடுத்துருக்காங்க, T2 டெம்பரேச்சர் கேட்குறாங்க, EA வேல்யூ கொடுத்துருக்காங்க, கேஸ் கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த டிகிரி செல்சியஸை இந்த T1 டெம்பரேச்சர்ல டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கால்குலேஷன்ல கெல்வின் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு 273யோட இந்த வேல்யூ ஆட் பண்ணோம்னா நம்ம கெல்வின் ஃபார்ம் கிடைச்சிடும். இப்போ லாகரித்மிக் ஃபார்ம் ஆஃப் அரினியஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் எக்ஸப்ட் T2, ஏன்னா T2 தான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்கிற 10 to the power of 3 நியூமரேட்டர் கொண்டு போனோன்னா 10 to the power of 4 minus 3 is equal to 10 ஆகும். இங்கே 2.303 2.3ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த வேல்யூவை 8.3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு கால்குலேஷன் ஈஸி ஆகும். இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 15 கிடைக்கும். இங்கே டெசிமல் பாயிண்டாக இருக்கிறதுனால இதை ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணோம். நெக்ஸ்ட் இந்த சிம்பிளிஃபைடு வேல்யூக்கு லாகரிதம் பார்க்கணும். டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி 3 இருக்கிறதுனால, அதாவது 1 டிஜிட் நம்பர் இருக்கிறதுனால 0ல் ஸ்டார்ட் பண்ணணும். 0ல் ஸ்டார்ட் பண்ணி லாகரிதம் வேல்யூ பார்க்கணும். 33ல் 3 பாருங்க, 33ல் 3, இது 0 1 2 3 5 2 2 4 1 more 3 இருக்கு. ஸோ அதனால இதில் தேர்ட் வேல்யூ பாருங்க 4. இப்போ 2 வேல்யூஸும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோன்னா 5 2 2 8ன்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த தேர்ட் டெசிமலை இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவோம். அப்போ 0.523ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த 283 T2வை இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம். இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 0.0469 T2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த T2 வேல்யூ இங்கே கொண்டு போயிருந்தோம். இந்த 283 இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம். இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் T2 வேல்யூ காமனாக எடுக்கலாம். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணணும். இந்த வேல்யூ இந்த பக்கம் கொண்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணோன்னா 297 கெல்வின் கிடைக்கும். ஆனால் நமக்கு வேல்யூ வந்து டிகிரி செல்சியஸில் தான் இருந்தது. ஸோ அதனால் 273லேருந்து இந்த வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 24ன்னு கிடைக்கும். ஸோ T2 டெம்பரேச்சர் இஸ் 24 டிகிரி செல்சியஸ்.